டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். புதுசாக வரவங்களுக்கு வழி விட்டு பார்க்கலாமே. இல்லைனா இது வரைக்கும் பண்ணிக்காங்க, ஒரு மாற்றம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அதனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாறி தான் பார்ப்போமே. எல்லாருமே உடனே கற்றுக்க முடியாதுல்ல, நான் போக போக தானே கற்றுக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். எது வந்தால் அதாவது நல்லது பண்ணால் போதும் எல்லாருக்கும், வேறு எதுவும் கிடையாது. இது பண்ணோம் அது பண்ணணும்னு கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைண்ணா. எனக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கூட டிவிக்கே கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் நல்லா வச்சுருந்தா போதும், நான் மக்களை வேறு எதுவும் கிடையாதுண்ணா. நான் டிவிக்கே தான் சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரம் தான்ண்ணா. டிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஆட்சி நல்லா இருக்கு. இந்த இயர் இந்த 3-4-5 வருஷமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. டிஎம்கே ஃப்யூச்சரில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நிறைய ஸ்கீம்லாம் கொடுப்பாங்க. வேலை வாய்ப்பு பொசிஷன்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. சீமான் பற்றி நம்ம என்னுடைய எந்த கருத்தும் இல்லை. விஜய் வந்தால் அதனுடைய பார்த்து அதை சொல்ல விரும்பலை. நான் விஜய் பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. டிஎம்கே என்னுடைய கணிப்பு டிஎம்கே வரும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குண்ணா. நல்லது ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாப்புற, எல்லாம் செய்வார்ண்ணா. எல்லாமே பண்ணுவாப்புல. வந்தால் நல்லது தான், ஜெயிப்பாருண்ணா. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு முக ஸ்டாலின் வந்தால் திரும்ப நல்லா இருக்குன்றது தான் எங்களோட தாட்டு. ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. எஸ்பெஷலி லேடிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்காகட்டும், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்கிறதுனால we are again asking for that. வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாலும் வருவாங்களான்றதுல பெரிய கொஸ்டினிங் தான் சார். சீமான் ஏற்கனவே அவர் 8% இன்னும் லோவாக தான் வந்திருக்காரு. பட் இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு. பட் அவருடைய ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்கே தவிர அது அரசியல் அளவுக்கு அவருக்கு வருமானதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டினிங் தான். அவர் ஒவ்வொரு மாநாட்டிலையும் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு அது அவரோட நம்பிக்கை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ரிசல்ட் வில் பி ஸ்பீக். ஷியோர்லி டிஎம்கே. சீமான் வந்தால் தான் நல்லா இருக்கும். அவர் தான் மக்களுக்காக வந்து களத்தில் நிற்கிறாரு. அதனால் அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் தான் மலைகளுக்காகவும் கடலுக்காகவும் தண்ணிக்காகவும் எல்லாத்துக்கும் போடுறாரு. அவர் வந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அது மலையோட பேசுறது இல்லை. அது வந்து மேய்ச்சல் நிலம். இப்போ மாடு வந்து நீங்கள் அத்தனை மாடு இருக்கு, அது எங்கே போய் மேயும்? அது அதனால மேய்ஞ்சாதான் வந்து மாடு உயிரோடு இருக்கும். அதனால் மேய்ச்சலுக்காக தான் அந்த போராட்டமே. அது வந்து போய் மரத்திட்ட போய் பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை. அது வந்து மேய்ச்சலுக்காக உரிமைக்காக போய் இது பண்ணுறது. அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா கட்டிக்காது. அதெல்லாம் மாற்றிலாம் எதுவும் பேசலாம். அப்படி வந்து இல்லை. நான் எல்லாரையும் தான் திமுகவையும் தான் எதிர்க்கிறாரு, திராவிடத்தை தான் மொத்தமாக எதிர்க்கிறாரு. இப்போ இவங்க பார்க்கறது வந்து எப்படின்னா, அந்த ரீல்ஸில் வந்து கொஞ்சமாக பார்க்குறாங்க. அவங்க வந்து மொத்தமாக தான் சொல்கிறாரு. இந்த ரீல்ஸில் வந்து விஜய் மட்டும் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் அவர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒட்டு மொத்தமாக டிவிக்கே தான் நாங்கள் எதிர்க்கிறோம். புரியுங்களா? சும்மா டிவிக்கே வந்து இந்த சைடிஸில் தொட்டுக்கிற மாரி, அவ்வளோதான். எங்களுக்கு எல்லாரையும் தான் எதிர்க்கிறோம். விஜயம் முதல்ல ஆதரிச்சோம். அவர் யாருன்னா திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னாரு. அதனால நாங்கள் அவரோட கோட்பாடு வந்து நாங்கள் ஒதுக்கிட்டோம். நாங்கள் வந்து எப்பவுமே தனியாக தான் நிற்போம். இப்போது 35 லட்சம் ஓட்டு வாங்கினோம். அது எப்படி சொல்லுங்கள்? தன்னிச்சையாக தான் நின்னோம். தன்னிச்சையாக நின்று தான் வாங்கினோம். யாரு கூட கூட்டணி சேரல. அதுமாரி வாங்குவோம். 26 கண்டிப்பாக வந்துடும். ஜெய் அவருக்கு தெரியல. அவரு தான் பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியல. அது டிஎம்கே வாய்ப்பு இல்லைண்ணா எனக்கு தெரிஞ்சு. அப்படி வந்தால் அவங்க ஒன்றா வாய்ப்பு இருக்கு. பட் டிஎம்கே வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. டிஎம்கே டிவிக்கே வாய்ப்பே கிடையாது. எனக்கு சீமான் அண்ணா வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் தான் மக்களுக்காக வந்து நிற்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் காஞ்சிபுரம் தான். ஏடிஎம்கே தான் சார் வரும் கண்டிப்பாக. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் வந்து கொலை திருட்டு எல்லாமே டிவி ஓப்பன் பண்ணாவே அதுதான் போகுது. அதுக்கால வந்து ஜனங்களுக்கு மாற்றம் தேவை. கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே தான் கண்டிப்பாக 236 தொகுதியில் 234 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 175 தொகுதி ஏடிஎம்கே சால்ரா ஜெயிக்கும். விஜய் பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அண்ணன் போஸ்டில் ஏடிஎம்கே ஜெயிக்கும். விஜய் வந்து அப்படியே அவர் என்ன கூட எதிர்கட்சியாக உட்காரதான் வாய்ப்பு இருக்கிறதா கண்டி. ஆனால் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சீமான்லாம் வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. 2026 கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். மாற்றம் வந்து
பெரிய அளவே இருக்கும். ஏடிஎம்கே தான் நான் தான் சொல்லிட்டேன் 175 இடம் சால்ரா ஜெயிக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். வந்தால் நல்லது செய்வார் எல்லாருக்கும். அதெல்லாம் சொன்னாங்க, அதை தெரியாதே இறங்குவாங்களா? நல்லது தான் செய்வார். அதான் நம்மளுக்கு விஜய் ரசிகர்ன்றதுனால விஜய் பற்றி தான் பேசுவார். காஞ்சிபுரம். உண்மையாக சொல்லணுன்னா ஊழல் ரொம்ப அதிகமாகிடுச்சு டிஎம்கே கவர்மெண்ட்டில். அதனால் எங்கே பார்த்தாலும் ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாத்துலேயும் ஊழல் ரொம்ப அடிபட்டுச்சு. எடப்பாடி தான் ஒரே மாற்று, வேறு வழியே கிடையாது. டிவிக்கே இருக்கலாம், ஆனால் தனியாக நின்று அவர் ஓட்டை பிரிச்சுருவாரோன்னு பயமாக இருக்குது. அவர் எடப்பாடி கூட சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கலாம் ஏடிஎம்கே. பிஜேபி கூட கூட்டணி வச்சதில் அவங்களுக்கு 1% தான் ஓட் பேங்க்கே இருக்குது. அது சிறுபான்மையினர் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. உண்மையை சொல்லணுன்னா பிஜேபி வந்தாலே சிறுபான்மையினர் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. பட் ஆனால் இப்போது டிவிக்கே தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. ஏன்னா அவரும் சிறுபான்மையில் ஒருத்தர். அதனால் இது எப்படி போகும்னு தெரியல. அதனால தான் நான் ஷார்ட்டாக டிவிக்கே ஏடிஎம்கே கூட வந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு சொல்கிறேன். சான்ஸே இல்லை. அதான் சொல்லிட்டேன், எடப்பாடி தான் ஒரே மாற்று டிஎம்கேக்கு. 2026 தேர்தலில் டிஎம்கே தான் வின் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு தான் வராங்க. ஏதோ ஒரு சிலது செய்ய முடியலனாலும் மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்சு செஞ்சுன்னு இருக்காங்க. புதுசாக வரவங்களே நம்பி இதை பண்ண முடியாது. அதனால் இருக்கிறவங்களே வந்தால் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அவங்க நிலையா இல்லைங்களா? அவங்களும் நிலையா இல்லையே. ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க, அப்புறம் வைக்கிறேன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஜேபி பண்ணுறது தான் அவங்க செய்வாங்க பொழுது. சீமான் மெஜாரிட்டி ரொம்ப கொஞ்சம் வருது. அதனால் அவரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. விஜய் எதிர்பார்க்கலாம், ஆனால் இந்த எலெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த 5 ஆண்டுக்கு அப்புறம்னா ஒரு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு டிஎம்கே தான். ஏடிஎம்கே அதாவது ஒத்துமையாக இருந்தால் தான். இல்லை டிவிக்கேவோட கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா நாம தான். வேறு இவங்க டிஎம்கே இருக்கிறதோடு அவங்க நல்லா தான் செஞ்சாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இவங்க நிறைய விஷயம் கட் பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்க நிறைய விஷயம் ஒன்று என்ன சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் பேட்டி கொடுத்துன்னு இருக்கணும். பிஜேபி கூட்டணி வச்சு இது ஒரு பக்கம் முஸ்லீம்ஸு சிறுபான்மை, அந்த சிறுபான்மை ஒட்டலாம் பாதிப்பு வரும் கண்டிப்பாக ஏடிஎம்கே. அதே ஏடிஎம்கே அவங்க கட்சியில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் எல்லாரும் ஒற்றுமையானால் தான் அந்த கட்சிக்கு வாய்ப்பு. இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்படியே தொங்கு சபை தான் அமையும். மெயினாக தொங்கு சபை இந்த தடவை அமையும். எல்லாம் 20% அவங்க ஓட்டு இருக்குது. ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. இவருக்கு விஜய் அவருக்கு 2026 நல்லா ஆட்சி பண்ணுறோம். யார் வந்தாலும் நல்லாயிருக்கும். மக்களை யாரும் சிந்திக்கலை, அவங்கள தான் சிந்திச்சுக்கிறாங்களே கண்டி. மக்களை யாரும் சிந்திக்கலை, அவங்கவுங்க ஒரு திசையில் போகிறாங்க. அதனால் கூட்டணி ஆட்சி இந்த தடவை தொங்கு சபை அமையும். ஒன்றா பாருங்கள், தொங்கு சபை அமையும். ஏன்னா இவங்க ஒத்துமை இல்லை. ஏடிஎம்கேல ஒத்துமை இல்லை. டிஎம்கே இப்போ மைனஸில் போயிங்குது. ஆனால் இவங்க ஒத்துமை ஆகிட்டாங்கன்னா அதே நேரத்தில் விஜயம் கூட சேர்ந்தாருன்னா இவங்களுக்கு இன்னும் அசுர பலமாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா 2026 விஜயகாந்த் தனியாக நின்றதால் ஏடிஎம்கேக்கு பாதிப்பு வந்தது. எல்லா தொகுதியிலும் 230 ஓட்டு, 100 ஓட்டு, 53 ஓட்டு, இந்த மாதிரி நிறைய ஓட்டில் தோத்தாங்க. அதே நிலமை இப்போ வரும். அவர் விஜய் ஒரு தொகுதியில் 50,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 15,000 ஓட்டு இப்படி ஓட்டு பிரித்தாருன்னா லாஸ் ஆகும். ஏடிஎம்கே லாஸ் ஆகும், டிஎம்கேக்கும் ஒரு பக்கம் லாஸ் ஆகும். ஆனால் இவர் இந்த 20% ஓட்டு அவர்கிட்ட இருக்குது. அதில் மாற்றம் கிடையாது. இதுதான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். 2026 தேர்தலுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கும் மகளிருக்கும் நிறைய சேவை செய்கிறாரு. புது தலைவர்கள்லாம் புது கட்சியெலாம் உருவாக்கி இருக்குது. அதெல்லாம் எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் ஆண்டுங்கிறாரு. அவர் 40 வருஷம் கட்சி வளர்ந்துருக்குது, நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு நிரந்தரமான கூட்டணியாக இல்லை. இப்படி சாயிறாங்க அப்படி சாயிறாங்க, அது சொல்கிற மாதிரி இல்லை. சீமானவர்கள் இருக்கிறாரு, பர்சன்டேஜில் வந்திருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வராது. எலெக்ஷனில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, வருவார், அமையறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதான் சொல்லுங்க, ஆண்டுங்கிற முதல்வரம் தான் நல்லா இருக்கும். விஜய்லாம் வந்தால் சீமாலாம் வந்தால் நல்லா இருக்கலாம், அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் இது கிடையாது.
இப்போதைக்கு வந்து கரெக்டாக போயின்னு இருக்குது, அவ்வளோதான். ஏதோ ஒரு சின்ன சின்ன ரூமர் கிளம்பின்னு இருக்கிறாங்க, அது எதிர்கட்சிகளோ இல்லை ஏதோ எந்த வகையிலோ ஏதோ பண்ணுங்க. ஆனால் டிஎம்கே வந்தால் தான் அது ஏடிஎம்கே ஆப்ஷன் கொடுத்தாங்க, அது யாருக்கும் இது இல்லை. டிஎம்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிஜேபி வரனாக்கா பிஜேபி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்தியா லெவலில் பார்த்தா எம்பி எலெக்ஷனில் பார்த்தா பிஜேபி, தமிழ் எலெக்ஷனில் பார்த்தினாக்கா டிஎம்கே, அவ்வளோதான். ரெண்டுது டிவிக்கெல்லாம் வந்து அதுதான் டிவிக்கே தான், அதே மாதிரி தான். சரிங்களா? ஓகே. சீமா அவர் எப்படி தெரிலங்க, அவர் லாக்டவுனில் கடை மூடுற டைம் பார்த்து தான் அவர் பேசுவார். அவர் ஆமாம், அதெல்லாம் சீமா போய் தான் பேசல, அது கிடையாது. டிஎம்கே வரணும் இல்லை பிஜேபி வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி வரணும், தமிழ்நாட்டில் டிஎம்கே வரணும், அவ்வளோதான். இதுதான் ரைட். ஏடிஎம்கே தான். நான் விலைவாசி உயர்வு, அராஜகம், அக்குறும்புலாம் எல்லாம் ஓவர் ஆகி போச்சு. கெஞ்சா போதை பாயெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால தான் இது மாதிரி இருக்குது நிலைமை. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பீகாரில் எப்படி வந்தோமோ அமோகமான வெற்றியில் வருவோம். இங்கே அதில் வாய்ப்பே கிடையாது. நம்மளாம் கூட வந்தால் தான், கூட்டணி வந்தால் தான் அவங்க இதுவாகும். யாரும் கூட்டணி வைக்கலையே அவர் கூட்டணி இல்லைல்ல. அவர் எப்போ வந்திருக்கிறாரு? ஒரு சீட்டு கூட வர மாட்டார். பேசுவார், நல்லா பேசுவார், பேச்சாளர். வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே எடப்பாடியார் வந்தால் தான் நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் தொகுதி ஏடிஎம்கேல சோமசுந்தரம் தான் வருவார். இந்த மாதிரி அவர் தான் ஆட்சி அமைப்புனாங்க தான், அதே மாதிரி அவர் தான் வருவார். முக ஸ்டாலின் எல்லாம் பண்ணிக்கிறாரு. அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய ஒரே தலைவர் வந்து, மகத்தான தலைவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் தான். 100% வாய்ப்பு இருக்குது. 100% விட 200% வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பே இல்லை. எப்பவுமே வந்து அண்ணன் எடப்பாடியார் தான். அண்ணன் தான் எதுவாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தான். மக்களுக்கு உண்மையாக யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க கட்டாயம் ஆட்சிக்கு வரலாம். எனக்கு வந்து மக்கள் ஆட்சி பண்ணுற மாதிரி யாராக இருந்தாலும் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கே ஒரு பக்கமான்றதெல்லாம் பாரபட்சம். பெண் ஆண் அப்படின்ற ஒரு குழந்தைங்களை வளர்க்குறாங்க பாரு, அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வரவே வேணாம். மக்கள் ஆட்சியே வரலாம். எனக்கு டிஎம்கே இல்லை, எப்போவுமே வந்து நடுத்தர மக்களுக்கு செய்கிறவங்க, மக்களாட்சி மாதிரி நல்லா ஆட்சி பண்ணுறவங்க, மக்களுக்கு செய்கிறவங்க மட்டும் வரலாம். நான் அவங்களாம் சொல்ல நான் விரும்பலை. இது வரைக்கும் யார் வந்து நல்லது பண்ணாங்க? இது வரைக்கும் வந்து யார் நல்லது பண்ணாங்க? இப்போ பண்ணுற ஆட்சி மாதிரியே நல்லபடியாக ஆட்சி பண்ணாங்கன்னா கட்டாயம் எல்லாருமே லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, மக்களும் சரி இதே மாதிரி ஓட்டு போட்டு நல்லா மேற்கொண்டு வைப்பாங்க. அவ்வளோதான். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. நிர்வாகம் கரெக்டாக இருக்கும். அது அவங்க எடப்பாடி கருத்தை பொறுத்ததுங்க. அது எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. சீமானம் வந்தால் நல்லா இருக்கும். காரணம்னா அனைத்து உயிர்களுக்கான அரசியல், தவறான ஒரு அரசியல் கட்டமைச்சு வச்சுருக்காங்கல்ல, அந்த கட்டமைப்புலேருந்து அவர் ஒட்டுமொத்தமாக மாறுறாருல்ல. மாற்று ஏற்கனவே மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே ஏமாற்றாக தான் வச்சுருக்காங்க. கமலஹாசன் வரும்போது மீசியை முறுக்கிட்டு என்ன சொல்லிட்டு வந்தார்? டிவியை போட்டு உடைச்சார், அதை பண்ண இதை பண்ணார், சுற்றி கடைசி எங்கே பண்ணினார்? அது இது நாள் வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லணுன்னா நான் வரிசையாக சொல்லுவேன், புரியுதா இல்லையா? வைகோ மாதிரி பேசி நல்லா எங்கள் தம்பி பையனுக்கு வைகோன்னு பேர் வச்சோம். அப்படியே அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வயிற்றில் பிறந்த குடும்பத்தில் அவருக்கு வைகோன்னு பேர் வச்சோம். எங்கள் தம்பி மகனுக்கு ஒருத்தனுக்கு, புரியுதா இல்லையா? அவன் அப்போ பேர் லெனின்னு. அப்போனா பார்த்துங்க. அப்போ வைகோ மேலே எவ்வளோ ஈர்ப்பு. சின்ன பிள்ளை அதே போல் திருமாவளவனோட பேச்சை கேட்டு நல்லா ஈர்த்து போனவன். ஆனால் போகும்போது அவர் சாதி பேரில் கட்சி வச்சார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அதில் எல்லாம் போகலை. அப்புறம் பிறகு தான் தெரிஞ்சது அவருடைய சுயரூபம்லாம். இவர் இந்த இனத்தையே காட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட சொல்கிறாரு பாருங்க, நான் போய் கை கொடுக்கல ராஜபக்ஷ கிட்ட, அவர் தான் தாண்டி வந்து என்னட்ட கை கொடுத்தாருன்னு. இந்த மாதிரி ஒரு தமிழ் இனத்துக்கு செய்கிற துரோகிக்கெலாம் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும், ஆதரவு கொடுக்க முடியும்? அதனால் முற்று முதலுமா மாறி நிற்கிற அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போட முடியும். அவர் தான் மாற்றுக்கான அரசியல் பெரிய ஜாம்புன்னு அவர் தான். அவரை விட்டால் வேறு வழியே கிடையாது. மாற்றி பேசுறதில்ல. ஒரு வார்த்தை தப்பாக வரும், 100 திருக்குறள் சொல்லும்போது 2 திருக்குறள் தப்பாக சொல்லுவாங்க. அதை வச்சாலும் ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது. என்ன 5 வருஷம் ஆண்டு கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாரா? ஆட்சிக்கு வந்தாரா? ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாரா? இல்லை அவர் பேசுகிற அவரோட அரசியலை மறுக்கிறதுக்கு யார் இருக்கா? மறுக்க சொல்லுங்களா பார்ப்போம். மறுத்தா பிரச்சனை இல்லை. மறுக்க முடியுதா? மறுக்க முடியாத போது தப்பாக பேசுகிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தை தப்பாக சொல்லிவிடுறேன். அதுக்காக இவர் தவறாக சொல்லிவிட்டாரு, அதுக்காக இவர் சரியானவர் இல்லைன்னு, அதெல்லாம் சாதாரண பிழை. அந்த பிழைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒரு அரசியல் கட்சி தலைவனை மதிப்பிட முடியாது. புரிதலையா? அவன் முன்வைக்கிற தத்துவமும் கோட்பாடு எப்படி இருக்குது, சித்தாந்தம் எப்படி இருக்குது, அதை தான் பார்க்கணும். அப்போ தான் அடிக்கடி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு இருப்பேன், இல்லாமல் நாளைக்கு செத்து போவேன்.
புரியுதா? என்னுடைய கோட்பாடு என்னுடைய தத்துவங்களை ஏற்று வந்தவங்க தான் என்கிட்ட நிற்கிறாங்க. சில கேள்வி கூட பதில் சொல்லுவாங்க. அவங்க கூட வராங்களா பயப்படுறவன் என் கூட வர மாட்டான். பதில் எப்படி இருக்கு? புரியுதா இல்லையா? இந்த திராவிட கட்சி ஆட்சியில் இத்தனை ஆண்டு கால அரசியலில் திரும்பவும் அதிகமாக பேச முடியாது. பேசுனா அது 2 மணி நேரம் நான் பேசணும். ஓகேவா? அதெல்லாம் நான் வரிசையாக சொல்லிட்டு வருவேன். எனக்கு தெரியாதுன்னு இல்லை, நான் வரிசையாக சொல்லிகிட்டே வருவேன். எல்லாமும் சொல்லுவேன். அதை இப்போ சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதை பற்றி யார் பேசுனா? 100 நாள் திட்டம் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிட்டு, வீட்டுக்கு ஒரு மரம் இப்போ போடுற அத்தனை திட்டங்களையும் நீ அன்னைக்கே செஞ்சு இன்னைக்கு முடிச்சிருந்தீங்கன்னா பசங்க சோலையாக மாற்றிருக்கலாம் தமிழ்நாட்டை. என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? அதாவது இந்த உலகம் ஏசுநாதர் சிலுவை அரைஞ்சிது, சாக்கரடிசா கல்லால் அடிச்சு கொண்டுச்சு. நீங்கள் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல? இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ஞானிகள்லாம் பற்றி நம்ம சொல்ல தெரியும், எனக்கு சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை, ரொம்ப நாளி ஆகிடும். அப்படியே அப்போ அவனை கல்லால் அடித்தவங்களாம் என்ன அறிவாளியான்னு கேட்குறான். தண்ணி மக்களுடைய மனிதனுடைய உயிர் தேவை. அவர் சொல்கிறாரா இல்லையா? நீ உனக்கு நான் அவர் என்ன சொல்கிறது? நானே சொல்கிறேன். நீரின்றி அமையாது உலகம் சொல்கிறது. நீரின் அவர் வள்ளுவர் திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் தண்ணி இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு, தண்ணியை உறிஞ்சி விற்காமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம அந்த அரசு திட்டம் வச்சிருக்கு நாள் வரைக்கும்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அத்தனை அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் பாயிண்டாக நான் சொல்கிறேன். மடிக்கணினி 10,000 ரூபா, 14,000 ரூபா, 20,000 ரூபா அதை இலவசமாக கொடுத்தாங்க. மாடு இலவசமாக கொடுத்தாங்க. 30,000 மாடு, 40,000 மாடு எங்கள் ஊர்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. புரியுதா இல்லையா? புரியுதா? ஆட்டு பண்ணை இலவசமாக, எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த அம்மா 10 ரூபாய்க்கு பாட்டில் தண்ணி அடிச்சு விற்ற காரணம் சொல்ல தெரியுமா? அண்ணாதுக்காக சொல்லுவாங்களா? அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். சொல்லுங்க பார்ப்போம். அம்மா இந்த காரணத்துக்காக இந்த தண்ணியை பாட்டில் அடிச்சு விற்றாங்க. அப்படி எப்படி தண்ணியை விற்பனி? தண்ணி விற்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் விஜயில் இன்னொரு என்னுடைய பார்வையிலேருந்து அவரும் கமலஹாசன் போகிறா. ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு, ஒரு பிரச்சனைகளை பேசாமல் சும்மையே முகத்தை காட்டி உன்னுடைய திரைக்கவர்ச்சியை வச்சு நீ ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிற பாரு. இதுதான் நீ மக்களுக்கு செய்கிற முதல் துரோகம். யார் திரும்ப பெரிய கோழை? யார் அடித்தா உன்னை திருப்பி அடிக்க மாட்டான்னு சொல்கிறியோ அவன் அடிக்கிறவனுக்கு பேர் தான் முதல் வன்முறையாளன். தெரியுமா உங்களுக்கு? யார் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டான் அப்படி தெரிஞ்சவன் அடிக்கிறேன் பாருங்க, அவன் தான் வன்முறையாளன், அவன் தான் மிகப்பெரிய கோழை. அது போலதான் இவன். இந்த கூட்டணியா அது வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை, ஒரு அந்த மத்திய அரசு நினைச்சு மாநில தான் நினைச்சு அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு நம்ம போகலை. ஆனால் இந்தியாவை இப்போ உங்கள் ஊர் என்ன ஊரோ, உங்கள் ஊரில் ஒரு 10 கோடீஸ்வரர் இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 5000 பேர் வசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் உரிமைக்கு ஆகாது. ஏன்? அந்த 10 பேர் பணக்காரன் இருக்கான்ல அவனை மட்டும் வச்சு அந்த ஊரே பெரிய பணக்காரன் அப்படி கட்டமைச்சிருக்காங்க. அப்படி தான் இந்தியாவை கட்டமைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பேர் தான் கோடீஸ்வரன் இருக்கான், அதை வச்சு இந்தியாவே வளருது. எங்கேருந்து வளருது? எப்படி வளரும்? என்ன வளர்ச்சி? ஆதாரம் இருக்க வளர்ச்சிக்கு? அதுபோல் ஒரு குறிப்பிட்ட பேருடைய வளர்ச்சியை வச்சு குறிப்பிட்ட பேர் வளர்த்து விட்டுவிட்டு அவங்களுடைய இல்லைன்னா 13 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி கடன் தள்ளுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? விவசாயி கஷ்டப்படுறான். என்ன அவன் ஒரு 50,000 ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு டிராக்டர் வாங்கினானா பணம் டியூ கட்ட முடியலாம் பிடிட்டு போகிறேன். இப்போ இவ்வளோ பேரை தப்பிக்க விட்டு இவ்வளோ பேர் இது பண்ண எப்படி? புரியல. சீமான் தான் மாற்று அரசியலுக்கான முன்னோடினா ஒரே ஆள் அவர் தான். இந்த உலகத்தில் இந்தியாவிலேயே 1.1 எழுந்து வந்து 8.22 வச்ச கட்சி அவர் ஒரே ஆள் தான். நம்ம அவருடைய அரசியலை உற்று நோக்கிட்டு நான் நம்ம நம்பிக்கை சேர்ந்தவன் தான். மாருதி பேசலாம் இல்லை, எனக்கு நாகப்பட்டினம் சொந்த ஊர். நாங்கள்லாம் வந்து